Hi guys, வணக்கம். கணேஷ் காந்தி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:40 AM டேட் வந்து 3rd மார்ச். பார்க்க போகிறது வந்து நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான். ஸோ மண்டே 4th மார்ச் இல்லையா? ஸோ மண்டே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மிட் கேப் நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்குது, அதுக்கப்புறம் டியூஸ்டே ஃபினான்ஸ் நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ மண்டே வந்து நம்ம ரெண்டுமே ட்ரேட் பண்ணணும். மிட் கேப் நிஃப்டி எக்ஸ்பைரி எடுக்கலாம், நிஃப்டி எக்ஸ்பைரி எடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வர வாரம் ஃப்ரெஷ் டேவாக நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ மார்க்கெட்டில் நமக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா மண்டே நல்ல மூமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே வந்து மூமெண்ட்ஸ் ஃப்ரீயாக கொடுக்கல. ஃப்ரைடே நல்ல மூமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. நேற்று சாட்டர்டே நான் ட்ரேட் பண்ணலை. ஸோ வர வாரம் என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்குன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம கோத்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுறது நல்லது. ஸ்டாண்டர்டான ஒரு பொசிஷன் அப்படின்னு எடுக்கணும்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 47,083 பிரேக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அப்சைடில் 47,584 பிரேக் பண்ணணும். இந்த ரெண்டு லெவலை பிரேக் பண்ணால் மட்டும்தான் நம்மளால லெவல் அப்படிங்கிற ட்ரேடிங்கை பொறுத்து கெஸ் பண்ண ட்ரேட் பண்ண முடியும். அது வரையும் நமக்கு வாலடைல் அப்படிங்கிறது ரன் ஆகும். அதாவது இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல பேங்க் நிஃப்டியில், இது வந்து வாலடைல் ஸ்பேஸ். ஓகேங்களா? இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் நம்மளால ப்ளே பண்ண முடியும். அதே சமயம் ஃபினான்ஸ் நிஃப்டியை பார்க்கணும். ஃபினான்ஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ இருக்கிறது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் இருக்கும். இந்த இடம் இந்த 29-22 பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம நியூ என்ட்ரி ஆகலாம். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் இங்கே ஹிட் ஆகிட்டு கீழே வரலாம். ஸோ இந்த ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹெட்ஜ் மெத்தட் எடுத்துக்கிட்டோம்னா பெஸ்ட்டு. ஸ்டாப் லாஸ், அதாவது புட் ஆப்ஷன் இங்கே வாங்குறீங்கன்னா ஸ்டாப் லாஸ் 29-22 இருக்கும். சப்போஸ் கால் ஆப்ஷன் இங்கே வாங்குறீங்கன்னா ஸ்டாப் லாஸ் 28-48 இருக்கும். டார்கெட்டிங் எது எடுக்கிறீங்கனாலும் டபுள் மணி டார்கெட் வச்சு ஃபினான்ஸ் நிஃப்டி ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? நாளைக்கே பண்ணலாம். மண்டேவே நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இதில் கிடைக்கும். பேசிக்கலாக நாளைக்கு வந்து ஃபினான்ஸ் நிஃப்டி எடுக்கலாம். பேங்க் நிஃப்டி அவாய்ட் பண்ணுறது நல்லது நாளைக்கு. ஏன்னா ட்ரேடிங் அவ்வளோ ஈஸியாக இருக்காதுன்னு எதிர்பார்க்குற பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நிஃப்டியில் நமக்கு ஓரளவுக்கு மூமெண்ட்ஸ் கிடைக்கும். ஃப்ரைடே மூவ்மெண்ட் அவங்க க்ளோஸ் பண்ணாங்க. சாட்டர்டே அவங்க ஓரளவுக்கு நியூ கேப் அப் ஓப்பன் பண்ணாங்க. 22,400 வரை ஹிட் ஆகிட்டு திருப்பி ஓப்பன் பண்ண இடத்துல தான் நிற்கிறாங்க. ஸோ நமக்கு நாளைக்கு இந்த ஸ்பாட் ஹிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 22,354 அப்படிங்கிறது தான் ஒரு மேஜர் சப்போர்ட். ஓகே, நமக்கு மேஜர் சப்போர்ட் வந்து எங்கே வரும்னா நமக்கு இந்த ஸ்பாட் ஒன்று இருக்குது. வேர் இஸ் தட்? ஹியர் 22,280 தான் நமக்கு இப்போ இருக்கிற சப்போர்ட். இதுக்கு கீழே வரக்கூடாது. கீழே வந்ததுன்னா மறுபடியும் நம்ம அந்த 21,900 இருக்கு பாருங்க, அதை நோக்கி டிராவல் பண்ணுவோம். ஸோ அவங்க அதை கீழே வராமல் இருக்க இந்த 22,280 வரையும் மார்க்கெட்டை கீழே எடுத்துட்டு வரலாம். ஸோ நமக்கு சாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் இந்த ஸ்பாட்டில் வந்த பிறகு வாங்குறது, கீழே இறங்கின பிறகு வாங்குறது. ஓகேவா? இவ்வளோ தூரம் வருவாங்களா இல்லையான்றது கெஸ் பண்ண முடியாது. ஆனால் ரன்னிங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஸ்பாட்டுக்குள்ளே வர வாரங்கள் ரன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆப்போசிட் ரியாக்ஷன், அதாவது இந்த ஸ்பாட் ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே எடுத்துகிட்டு போகிறேன். இதுக்கு கீழே வரலை, இந்த 22,355க்கு கீழே வரலை அப்படின்னா நாளைக்கு, ஓகேங்களா, இதுக்கு கீழே வரலை அப்படின்னா யோசிக்காமல் கால் ஆப்ஷன் எடுத்துருங்க. அடுத்த நாள் நமக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த நியூ பிரேக் அவுட் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால் மார்க்கெட்டை ஃப்ரீயாக நம்ம ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும். கொஞ்சம் ரிலாக்ஸாக மூவ் பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெலகிராமை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் லெவல்ஸ் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ண சொன்ன ட்ரேட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஸ்விங் ட்ரேடுன்னு பார்த்தோம்னா நம்ம ஃபாலோஅப்பில் இருக்கிறது எஸ்பிசிஎல், கரூர் வைஸ்யா பேங்க் ஃபாலோஅப்பில் இருக்குது. அதை லாங் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன், அது பண்ணியிருப்பீங்க. தென் ஸ்கிப்பர்லாம் பார்க்கல, நம்ம ஆக்சுவல் நியூஸ் மாதிரி போட்டது. ரியல் எஸ்டேட் கம்பெனி, இது வந்து இந்தியா போன்ற ரியல் எஸ்டேட் ரன்னிங்கில் இருக்காங்க. அப்புறம் இந்த கம்பெனி ரன்னிங்கில் இருக்குது, பேர் மறந்துட்டேன், மிர்க் எலக்ட்ரானிக்னு நினைக்கிறேன். இது பைசாவில் ஸ்டாக், இது 195 வரையும் போனாங்க. இது ரெனியூபிள் எனர்ஜி டார்கெட் டன். இது டூரிசம் கம்பெனி ரன்னிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் வக்ரஞ்சி ரன்னிங்கில் இருக்குது. இதுவும் ரன்னிங்கில் இருக்குது, ட்ரைடண்ட்டு. ஸோ சர்வர் ஓகே, அது தனியாக பார்க்கலாம். தென் இன்ஃபிபீம், ஆல் கார்கோ, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓகேனா டிரான்ஸ் இந்தியா இன்னும் ஆக்டிவ் ஆகலை. இன்ஃபிபீம், ஆல் கார்கோ,
என்ட்ரு ஆகிறீங்கன்னா நம்ம சொன்ன லெவல் வந்த பிறகு என்ட்ரு ஆகுறது நல்லது. புதுசாக எந்த லெவலும் நான் இப்போதைக்கு போஸ்ட் பண்ணல, ஓகேங்களா? லெவல்ஸ் ஏன்னா அந்தளவுக்கு இன்னும் கிளியராக இல்லை. ஆனால் டெலகிராமில் நம்ம நேற்று ஃப்ரைடே ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃப்ரைடேவோ தேர்ஸ்டேவோ ஏதோ எடுத்து ட்ரேட் பண்ணணும். இது ரிகோ ஆட்டோ ட்ரேட் பண்ணணும். சாட்டர்டே கூட அவங்க க்ளோசிங் 130 வரையும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க 150 எதிர்பார்க்குறாங்க இப்போ அந்த டார்கெட்டை. நல்ல மூமெண்ட்ஸ் இருக்குது, ரெவன்யூ கொடுப்பாங்க அப்படின்ட்டு. ஆனால் டோட்டல் ரெவன்யூவில் அவங்க ஒன்றும் பெரிய ப்ராஃபிட் கொடுக்கல. ஆனால் 150 டார்கெட் வச்சுருக்கிறதா கெஸ் பண்ணுறாங்க. வச்சிருக்கிறவங்க 150 வந்த பிறகு கூட சேல் பண்ணலாம். ஸ்டாப் லாஸும் 120க்கு வச்சுக்கோங்க. ஓகே, இன்னும் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா புதுசாக என்ட்ரு ஆகிறது நான் ரெக்கமெண்ட் பண்ணலை. ஓகே, ஆனால் அது பிரேக் அவுட் ஆன இடம், அது லாங் டேர்ம் பிரேக் அவுட் ஆன இடம். புது என்ட்ரிஸே அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. 130 பிரேக் அவுட் ஆகுது, 200 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. 10 இயர் லைஃப் டைம் பிரேக் அவுட் ஆகியிருக்காங்க அவங்க. ஸோ ரிகோ ஆட்டோ புதுசாக என்ட்ரு ஆகிறவங்க என்ட்ரு ஆகாது கொஞ்சம். ஏன்னா நான் ரொம்ப ஒரு லாங்லேருந்து கிராஸ் பண்ணது அது, ஓகேங்களா? ஸோ நாங்கள் ரொம்ப நாள் கழித்து அதுக்கப்புறமா என்ட்ரு ஆனது. அதனால் உங்களுக்கு அது செட் ஆகுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஏன்னா ரெவன்யூ பெரிய ப்ராஃபிட் கிடையாது. அதனால் நான் பெருசாக எனக்கு ஒரு பர்சனலாக ஒரு ஹை ரெக்கமெண்டேஷன் சொல்லி நான் எதுவும் இல்லை. ஆனால் 150 175 போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்ட்டு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. வேணும்னா ரிகோ ஆட்டோ என்ட்ரின்ஸ் எடுத்துக்கோங்க. மீதி எல்லாமே நம்ம டெலகிராமில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா போகலாம். எடுத்த உடனே நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிட்டதுக்கு அப்புறமா மார்க்கெட் இப்போது ஹை ரேஞ்சில் இருக்குன்றதுனால எனக்கு அவ்வளோ ஈஸியாக ப்ராஃபிட்டில் நான் எடுக்கிறதுக்கு ஸ்டேஜ் முக்கியம் இல்லை. ஏன்னா இப்போ இயர் க்ளோசிங் வேறு, நம்ம மார்ச் மாதம் இல்லையா? மார்க்கெட் கரெக்ஷன்ஸ்லாம் அதிகமாக கம்பெனிஸ் எடுத்துக்கும். அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாகவே ட்ரேட் பண்ணலாம். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.